ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்தின் பேசுகிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, தேவைப்படுறவங்க அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை உங்களுக்கு நான் அவேர்னஸ்க்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எந்த விதத்துலையும் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம சேனல் பொறுப்பாகாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு சேனல். கைஸ், இதுதான் வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, சரிங்களா? இதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி அப்டேட்டாக நான் வந்து இங்கே தந்துடுவேன். உங்களுக்கு என்னென்ன லெவல்ஸ் என்னால் வீடியோஸ் போட முடியலன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே நிஃப்டி சார்ட் லெவல் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவேன். ஃபிப்னாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் பண்ணியிருக்கோம் அது. அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் தரக்கூடிய ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூஸ் எடுத்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இந்த வேல்யூஸை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா தெரியும், இதோட இம்பார்ட்டன்ஸும் என்ன அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில். ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ வந்து எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, ஸோ லைவ் ரெக்கார்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டதுனால இப்போ வந்து இந்த லைவ் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்னபடியே இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட்டு காலைல சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு மூவ் தந்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு மூவ் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, இது இப்போ நான் ட்ராப் பண்ணது தான், ஒன்றுமே இல்லை, கன்சால்டேஷன் ஜோன். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஒரு பாக்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாமல் ஒரு ஜோன்லேயே இருக்காங்க அப்படின்னா அந்த ஜோனை எப்படி ட்ராப் பண்ணி வச்சுப்போம் நம்ம. ஸோ ட்ராப் பண்ணி வச்சுட்டு அந்த ஜோனுக்கு அப்சைடில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையை போய் ரீடெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அதையும் உடச்சி மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி திரும்பவும் கீழே வராங்க அப்படின்னா இந்த பாட்டம் சப்போர்ட், அதாவது 277 சப்போர்ட் எடுப்பாங்க. அதுக்கும் கீழே வந்தாங்கன்னா 250 சப்போர்ட் லெவலில் இருக்குது. அதையும் உடைச்சாங்கன்னா ஸோ இந்த 120 அப்படின்ற லெவலுக்கு வருவாங்க. 120 இல்லைனா இந்த 180, 180லேருந்து 120 அந்த லெவலுக்குள்ளே வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதையும் உடைக்கும் போது ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து ரீடெஸ்ட் பண்ண கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 24,000 சைக்காலஜிக்கல் லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாச்சி கம்பைன்டு லெவல்ஸு, சரிங்களா? நம்ம தந்த இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸு லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி பர்ஃபார்ம் இருக்குன்றதை வாங்க இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து சார்ட்டை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் கைஸ். நான் இப்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸ்பாட் எங்கே இருக்கான்றதை பாருங்கள். ஸ்பாட் வந்து 24,346 ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் கால் ஆப்ஷனில் போய் பாருங்கள். கால் ஆப்ஷன் சார்ட்டு இன்னமும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் இருக்காங்க. அதுவும் டீப் இன் த மணி ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ரீவியஸ் க்ளோஸுன்ற 326 லெவலுக்கு கீழே தான் இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னொன்று அவனோட வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பெரிய முரண்பாடு. ஸ்பாட்டும் ப்ரீமியமும் எப்போ ஒரே மாதிரி இருக்காங்களோ அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான நல்ல ஒரு ப்ரீமியம் வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த முரண்பாடு டிஃப்ரென்ஸோடு அவன் வந்து ட்ரேட் பண்ணுறான் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் தான் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் வீக்குன்றதை ஃபஸ்ட் கேண்டிலே காட்டிட்டான். 9:15 ஓப்பன் ஆன கேண்டில் வந்து ஓப்பன் வந்து 350.55, ஹையும் 350.55. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே லெவல், ஒரே ப்ரைஸ். இது வந்து பெரிய வீக்னஸ்ஸு. ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சிட்டான், அது ஒரு வீக்னஸ். அடுத்து இதை உடச்சா லாஜிக் படி எங்கே போனோம், அவன் பிரேக் இன் பாயிண்ட்டை நோக்கி போகணும். இப்போ அதை நோக்கி தான் இப்போ வந்துட்டுருக்கான், சரிங்களா? இடையில அவன் ரிவர்ஸ் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,400 புட் ஆப்ஷன் இங்கேருந்து கீழே விழுந்தால அந்த புட் ஆப்ஷனை வந்து அவன் பயன்படுத்தியிருக்க மாட்டான். ஸோ கரெக்டாக டைம் பாருங்கள், 11:45க்கு இந்த இடத்துல ரிவர்ஸில் நடத்திருக்கும். 24,200 கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னு பாருங்கள். 24,400 போய் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். 11:45 இந்த ரெட் கேண்டில். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சி மேலே போயிருக்கான், பிரேக் இன் பாயிண்ட்டை உடச்சி மேலே போயிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு 11 மணிலேருந்து சப்போர்ட் எடுத்தான். 11 மணிக்குன்னு நினைக்கிறேன், 11 மணிக்கு 10:45க்கு சப்போர்ட் எடுத்தான். மேலே போயிட்டு அந்த 11:45க்கு அதுக்கு மேலே அவன் என்ன 270ன்ற டார்கெட்டை போய் அவனால் போய் ரீச் பண்ண முடியல. ஸோ இவன் இங்கேருந்து ரிவர்சல் ஆனதுக்கு காரணமாக தான் கால் ஆப்ஷன் சைடில் அந்த மூவ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும்.
நீங்கள் இப்படி தான் கைஸ் அடுத்த மணிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷனும் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷனும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இல்லை யார் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கானோ அவன் தான் ஸ்ட்ராங்கு. சரிங்களா? ஸோ ஸ்பாட்டு இன்னமும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பாட்டு ஸ்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே தான், எஸ்டர்டே க்ளோஸ் மேலே தான் இருக்காங்க. அந்த இடத்துல சப்போர்ட் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இதை உடச்சிட்டான் அப்படின்னா இவன் வந்து வீக் ஆகிடுவான். அந்த டைமில் புட் ஆப்ஷன் இப்போ நல்ல ஒரு மூவ் தருவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பாட்டும் இப்போ இந்த சைடில் அவன் வந்து ஸ்பாட் வந்து எஸ்டர்டே க்ளோஸு ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்க போகிறான். இந்த 24,400ன்ற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே வந்துட்டான். இன்னொன்று நம்ம பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டான். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம ஓப்பன் லாஜிக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கணுன்னா, இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் பிலோ வீக்னஸ், ஓப்பனு கீழே போயிட்டானா, ஓப்பன்லேருந்து அவன் எவ்வளோ வச்சுருக்கான், மேலே ஹை கம்மியாக தான் வச்சுருப்பான். பாருங்கள், ஓப்பன்லேருந்து 179. ஸோ ஓப்பன்லேருந்து ஓப்பன் டு ஹை 44 பாயிண்ட் தான் போயிருக்கான். அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான் அவன். ஸோ அதனால் ஓப்பன்லேருந்து கீழே உடஞ்சி கீழே வரான் அப்படின்னாலே அவன் அடுத்து எங்கே போகணும், ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸை உடைச்சான் அப்படின்னா எங்கே போகணும், திரும்ப எஸ்எல் என்ட்ரி நோக்கி போகணும். அந்த லாஜிக் கரெக்டாக முதல்ல ஒர்க் ஆகிருக்கா? ஸோ அதை நான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ ஓப்பன் பிலோ வீக்னஸ்ஸு, பிஇபி பிலோ வீக்னஸ்ஸு, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வீக்னஸ்ஸு, தென் ஃபால் டு எஸ்எல் என்ட்ரி. அது எஸ்எல் என்ட்ரியை வந்து போய் ரீடெஸ்ட் பண்ணவன் திரும்பவும் அது அங்கே சப்போர்ட் எடுக்கிறானா, அப்படி இல்லைனா அதை உடச்சி கீழே போகிறானான்னு பார்க்கணும். அதை உடச்சானா என்ன பண்ணுவோம், பாட்டம் சப்போர்ட்டை நோக்கி ரீடெஸ்ட் பண்ணணும். இதுதான் லாஜிக்ன்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், அந்த எஸ்எல் என்ட்ரிலேருந்து பாட்டம் வந்து போய் நோக்கி போகலாம். அவன் இவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ புட் ஆப்ஷன் வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து இந்த எஸ்எல் என்ட்ரியை உடச்சி கீழே விழுகலை, பாட்டம் என்ட்ரி நோக்கி போகலை. அட் த சேம் டைம் நீங்கள் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கான 24,200 புட் ஆப்ஷனை எடுத்து பார்த்தீங்கனாலும் அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், பாட்டம் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்து சஸ்டெயின் பண்ணியிருப்பான். பாருங்கள், ஸோ பாட்டம் சப்போர்ட்டை உடைச்சிருக்கான், உடைச்சிட்டு திரும்பவும் இந்த இடத்துல வந்து மேலே போயிட்டான். அந்த டைமிங் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த 1 மணிக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டான், பாட்டம் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்துட்டான். எடுத்ததுனால இங்கேயே கன்சால்டேஷன் மாதிரி ஆகிட்டு இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து உடச்சி இந்த இடத்துலேருந்து மேலே சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னாலே மேலே போயிடுவான்றதை நான் வந்து சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபிபனாச்சி நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா லோ டு ஹை வச்சிங்க அப்படின்னா ரீசன்ட் ஸ்விங்கில் இந்த எல்லோ பாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி திரும்பவும் கீழே போனால் தான் அவன் வீக்கு. அப்படி இல்லைன்னா அவன் வந்து இந்த ரீசெண்டாக நடந்த ஸ்விங் இந்த ஹை டு லோ வச்சிங்க அப்படின்னா அப் சைடில் அவன் மூவ் பண்ணுவானா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெட் கலர் இந்த பாக்ஸ் போட்டுக்க பாருங்கள், இதை பிரேக் பண்ணி திரும்பவும் மேலே சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் வந்து அப் சைடில் இந்த எஸ்எல் என்ட்ரி நோக்கி மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் சஸ்டெயின் பண்ணானா பிரேக் இன் பாயிண்ட் வரையும் போக வாய்ப்பு இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ நம்ம வைக்கக்கூடிய ஸ்விங்கோட அந்த பாயிண்ட் போய் எங்கே போய் ரீச் ஆகுது, நம்ம பிரேக் இன் பாயிண்ட் வரையும் போய் ரீச் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்ம ட்ராப் பண்ணுறது கரெக்டான ஸ்விங்கில் போய் ட்ராப் பண்ணால் தான் நம்ம லெவல்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய லெவல்ஸ் கூட போய் மேட்ச் ஆகுது பாருங்கள். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி தான் சமமான பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை கால் சைடும் பிடிச்சி நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து அதோட டைரெக்ஷனில் போவான். நீங்கள் தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சரியான அந்த சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, ஸோ நம்ம தந்த அந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, பிரேக் இன் பாயிண்ட் என்ட்ரி லெவல்லாம் வந்து உங்களுக்கு சரியான லெவலில் உங்களுக்கு வந்து அக்யூரசி காட்டாது. நீங்கள் தப்பான முறையில் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 300 இருக்கானா 24,300 ஸ்பாட் இருக்கானா 400 புட் ஆப்ஷன் ஐடிஎம் கால் ஸ்ட்ரைக்கும் ஐடிஎம் புட் ஆப்ஷனும் அதே மாதிரி 24,200 ஐடிஎம் கால் ஆப்ஷனும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த அடுத்து 100 பாயிண்ட் மேலே போக போகிறானா இல்லைனா கீழே போக போகிறானா, அதாவது 400 புட்டு வீக் ஆனானா 300லேருந்து 400 நோக்கி கால் சைடில் மேலே போவான். இதுவே 200 கால் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து 400 வந்து புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு மேலே வந்து போயிடுவான். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகும், 300லேருந்து 200 நோக்கி கீழே ஃபால் ஆகும். இதுதான் லாஜிக். ஸோ மார்க்கெட் அப் சைடில் போகிறான்னா 100 பாயிண்ட் மேலே போகணும், ஸ்பாட்லேருந்து 100 பாயிண்ட் மேலே போகணுன்னா புட் ஆப்ஷன் வீக்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கானான்னு பார்க்கணும். ஸோ புட் ஆப்ஷன் வீக் ஆனால் தான் 300லேருந்து 400க்கு போவான். இதுவே மார்க்கெட் வந்து 300ல் ஸ்பாட் இருக்கான், 100 பாயிண்ட் கீழே விழுவானான்னு இங்கே பார்க்கணுன்னா அந்த ஸ்பாட்லேருந்து 100 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய
கால் ஆப்ஷன் வீக் ஆகுறானான்றதை பார்க்கணும். அப்படி வீக் ஆனானா மார்க்கெட் 100 பாயிண்ட் கீழே உள்ள போகிறான்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் அப் சைடும் டவுன் சைடும் நீங்கள் வந்து ட்ரெண்டை வந்து நம்ம தரக்கூடிய அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இந்த இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் லைவ் ரெக்கார்ட் பண்ணி சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நம்மளோட அக்யூரேசி எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம தந்த அந்த சப்போர்ட் லெவல் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள். அதே மாதிரி அப்சைடில் பாருங்கள், ரிஜெக்ஷன் ஜோன் பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக ரிஜெக்ஷன் எடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம ட்ராப் பண்ண லைன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு காலையிலேயே உங்களுக்கு வந்து இங்கே வந்து மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். காலையிலனா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதனால் வந்து என்னால் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்க முடியல, சாரி கைஸ். ஸோ அதனால் வந்து நான் லேட்டாக தான் எழுந்தேன். ஸோ ஜஸ்ட் ஒர்க் அப், ஐ வில் ஜாயின் அகைன் ஆஃப்டர் 50 மினிட்ஸ் போட்டேன்னா. ஸோ ஒரு 8:30க்கு இங்கே குவைத் டைமுக்கு நான் போட்டிருந்தேன். ஸோ 8:30, 9:30, 10:30, 11 மணி. ஸோ நம்ம ஊர் டைமுக்கு 11 மணிங்க, 11:05. ஸோ இந்த லெவல்லாம் பாருங்கள். ஸோ நம்ம தந்த லெவல் எல்லாமே கேண்டில் வந்து கரெக்டாக 24,331 இருக்கும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம மார்க் பண்ண லெவல் எல்லாம் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் சூப்பராக வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்றதை பாருங்கள். மேலே போயிட்டு சப்போர்ட் ரிஜெக்ஷன் எடுக்கிறதும் கீழே சப்போர்ட் எடுக்கிறதும் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமாகவும் சொல்லித்தரோம் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். இன்னொன்று ஃபிபனாச்சி எப்படி ட்ரா பண்ணணும், அதை எப்படி நீங்கள் பார்க்கணுன்றதை சொல்லித்தரோம். அதே மாதிரி மேத்தமேட்டிக்கல் அடிப்படையில் நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸ், இந்த கால்குலேஷன் மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் 1-to-1 நான் சொல்லித்தரேன். விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 9941886630 அப்படின்ற என்னோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் என்னோட வாட்ஸ்அப், இந்தியா வாட்ஸ்அப் நம்பரு. நான் குவைத்தில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில என்ட்ரி தேவை, எனக்கு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ண நேரம் இல்லை, இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு சில ஒன்லி என்ட்ரி எக்ஸிட் சிக்னல்ஸ் மட்டும் இருக்குது, அது வேணுன்றவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வீ சார்ட்டில் நான் வந்து ஒரு பை அண்ட் செல் சிக்னல் வந்து நமக்கு வந்து தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கேன். உங்களுக்கு நம்ம கால்குலேஷன் மெத்தடில் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த சிக்னலை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து இந்த சிக்னலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பிளைண்டாக யாரும் இதை நம்பி பண்ணாதீங்க. இது நான் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதில் வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்குது. பை சிக்னல் வரும்போது பை எடுக்கலாம், செல் வரும்போது செல் எடுக்கலாம். சரிங்களா? அது திரும்ப எப்போ கட் பண்ணோன்னா, ஒன்ஸ் இங்கே செல் ஆர்டர் இங்கே வந்து செல்லுன்னு வரும், அதே மாதிரி ஏரோவும் வரும். இல்லை தனியாக வந்து பை ஆர்டர் மட்டும் க்ரீனாக வரும். சரிங்களா? ஏரோ போட்டு பையின்னு வரும். அப்போ நீங்கள் பை ஆர்டர் எடுக்கலாம். சரிங்களா? இப்படியும் நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் எப்போ செல் வருதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். சம்டைம்ஸ் இதுலேயும் வந்து நிறைய ட்ராபேக் இருக்குது. அது என்னென்னா ஃபால்ஸ் சிக்னல் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சம்டைம்ஸ் இங்கே பாருங்கள், இங்கேருந்து நல்லா செல் சிக்னல் அடிச்சிருக்கானா, திரும்ப இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டானா, எவ்வளோ பெரிய மூவ் பாருங்கள். அவ்வளோ பெரிய நீங்கள் எஸ்எல் வச்சிங்கன்னா எஸ்எல் அடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஃபால் ஆகிருக்கான். இந்த இடம் நல்லா பாருங்கள், 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல் சிக்னல் இந்த ஏரோ வந்துச்சுன்னா. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல திரும்ப வந்து ரிவர்சல் ஆகிட்டு இந்த ஒரு கேண்டில் வந்து பை கேண்டில் போட்டிருக்கான் பாருங்கள். ஏரோவும் போட்டிருக்கான், பை கேண்டிலும் போட்டிருக்கான். ஸோ இது ஸ்ட்ராங் பை வந்துருச்சு. திரும்ப அதோட கண்டினியூட்டி கிடைக்கல, ஏன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சிக்னலை நீங்கள் வந்து இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணாலுமே நியர்பையில் இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் ஜோன் சைக்காலஜிக்கல் லெவல் 500 அப்படின்ற லெவல்லாம் வரும்போது, மேஜராக இம்பேக்ட் அந்த லெவல்ஸ்லாம் வரும்போது அந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆவாங்க. அப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் இண்டிகேஷன் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப 80% 70% அக்யூரசி நான் சொல்லுவேன். சரிங்களா? 100% அக்யூரசினா நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டரில் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்ட் லெவல்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இந்த லெவல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு கம்பேர் பண்ண தெரில, எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து நேற்றெல்லாம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். தேவைப்படுறவங்க இதுக்கான இந்த இண்டிகேட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. இதை நான் வந்து ஆனால் இது வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னா காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து இது பண்ணி எடுத்தது. அதனால் இதோட காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் பே பண்ணி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பே பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இது பே பண்ணி எனக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வேணும்னா அதை தனியாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் கோர்ஸ் மாதிரி நான் வந்து இந்த கால்குலேஷன் மெத்தடை கற்றுக்கிறேன் அப்படின்னா அதை கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸோ 1-to-1 என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில். நான் உங்களுக்கு அதை கற்றுத்தரேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ரேஞ்ச் கால்குலேஷன் அந்த மாதிரிலாம் கற்றுக்கலாம். பட் இந்த கால்குலேஷன் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணால் நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ ஸ்பாட் இன்னமும் 355 அந்த லெவலில் தான் இருக்கான். இங்கே பாருங்கள் ஸ்பாட் வந்து 355. இங்கே செல் ஆர்டர் இப்போ கிடச்சிருக்கா பாருங்கள். ஸோ செல் ஆர்டர் கிடச்சிருக்கு. லைவில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ இவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறான்றதை பாருங்கள். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,300 பிரேக் இன் பாயிண்ட்டை உடச்சி கீழே விழ போகிறான் கால் ஆப்ஷன். ஸோ அவன் வந்து பிரேக் இன் பாயிண்ட்டு 1 வந்து கட் பண்ணிட்டான். பிரேக் இன் பாயிண்ட் 2 கட் பண்ணி கீழே விழுந்துட்டான். அடுத்து பிரேக் இன் பாயிண்ட்டு 1 நோக்கி வரான். ஒன்ஸ் இதை கட் பண்ணான் அப்படின்னா அவன் அடுத்து எங்கே வரணும்? எஸ்எல் என்ட்ரி நோக்கி வரணும். எஸ்எல் என்ட்ரி ரீடெஸ்ட் பண்ணான்னா அடுத்தவன் பாட்டம் சப்போர்ட் நோக்கி வரணும். ஸோ இவன் வரானா அப்படி இல்லைனா அது வந்து ஃபால்ஸ் இதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செல் சிக்னல் வந்து போகுது பாருங்கள். ஸ்ட்ராங்கானால் தான் வந்து ஸ்ட்ராங்காக அவன் இண்டிகேட் பண்ணுவான். பார்க்கலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செல் சிக்னல் வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து பை சிக்னல் ஒன்று வந்திருக்கான். இந்த பை சிக்னல் வந்து க்ளோஸ் ஆகணும். இங்கே ஆப்போசிட்டில் செல் சிக்னல் வந்தால் இந்த பை சிக்னல் வந்து இன்வேலிட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து செல் ஆர்டர் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் விழுகலை. கேண்டில் இங்கே பாருங்கள் டைமிங் இன்னும் இருக்குது. ஸோ திரும்பவும் செல் ஆர்டர் விழுந்திருக்கான் பாருங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும்? நம்மளோட ப்ரீமியம் இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். கால் அண்ட் புட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ 24,300 கால் ஆப்ஷன் வந்து பிரேக் இன் பாயிண்ட்டு மெயின் பிரேக் இன் பாயிண்ட்டு 223 கீழே வந்துட்டான். அட் த சேம் டைம் 24,400 புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறான்றதை பாருங்கள். அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே பிரேக் இன் பாயிண்ட் மேலே இருக்கானான்னு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கான். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒன்ஸ் இவன் இதை சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து புட் ஆப்ஷன் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும் கைஸ். அப்போ டீச்சர்ஸ் எடுத்துவீங்க இதோ பவர் பார்த்தீங்கன்னா தெரியும். 24,400 புட் ஆப்ஷனு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு 193 கிட்ட இருக்காங்க. இப்போ 190 பார்க்கலாம். 191 அட் த சேம் டைம் ஸ்பாட் என்ன சொல்கிறான்? ஸ்பாட் செல் ஆர்டர் விழுந்துருச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்கிறான். தெரியுதுங்களா? இந்த ஸ்பாட் வந்து இவ்வளோ நேரமாக ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்காமல் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தான். கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்தான் காலையிலேருந்து. இப்போ தான் இவன் வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்கிறான். உடைக்கிறதுனால இதோட இம்பேக்ட் வந்து கால் ஆப்ஷன் சைடில் வீக்காகவும் புட் ஆப்ஷன் சைடில் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஆக ட்ரை பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? பாருங்க 24,400 193 லெவலுக்கு வந்துட்டான் அப்படின்னாலே வந்து க்ளோஸ் வச்சிடணும். இந்த கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸில் வச்சு பாருங்கள், இல்லை 5 மினிட்ஸில் வச்சு பாருங்கள். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை ஃபாஸ்ட்டாக நீங்கள் கணிக்க முடியும். சேம் டைம் கால் ஆப்ஷனில் 24,200 என்ன இருக்குன்றதை ஐடிஎம் கால் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அவன் வந்து ஏற்கனவே ஓப்பன் ஈக்குவல் ஹை வீக்னஸ் தான். அதே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டான். அடுத்தது நம்ம பிரேக் இன் பாயிண்ட் நோக்கி வந்துட்டுருக்கான். இது வந்து வீக்னஸ் தான் அவன். சரிங்களா?
ஸோ காலையில் ஒரு ரிவர்சல் நடந்திருக்கும். அது காரணம் என்னென்னா அந்த புட் ஆப்ஷன் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டதுனால அந்த 11:45க்கு புட் ஆப்ஷன் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணதுனால இவன் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருப்பான். இதுதான் காரணம். பாருங்கள், இந்த செல் சிக்னல் வந்து இப்போ ஆக்டிவாக வந்து ப்ரீவியஸ் கீழே க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாலே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா இந்த பை சிக்னல் வந்து வேலிட் ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் நம்ம தந்த இந்த வேலிடான லைவ் வீடியோ கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஓகே, இதை பார்த்து நீங்கள் ட்ரெயினப் ஆகிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க நம்ம வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.